ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து கொழக்கட்டையில் கார கொழக்கட்டை சுண்டல் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு மேல் மாவுக்கு வந்து அரிசி மாவு, தண்ணி, உப்பு, அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் பூ இதெல்லாம் போடணும். அதை அன்னாரம் தாளிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி சூடாக இருக்கணும் இல்லையா? தண்ணி சூடாக இருக்கணும். நம்ம இனிப்பு கொழக்கட்டை சாப்பிட்டு நமக்கு திகட்டும்ல அந்நேரம். பிள்ளையாருக்கு படைச்சிட்டு பூராத்தையும் நம்ம தானே சாப்பிட போகிறோம். அதனால் வந்து அந்நேரம் ஒரு சுண்டல் நம்ம வைப்போம். ஆனாலும் இந்த கொழக்கட்டையிலேயே கொஞ்சம் பிள்ளையாருக்கும் திகட்டும்ல. அதனால் இதிலே கொஞ்சம் காரமாக ஒன்று போட்டுருவோம். இது ஒன்றும் இல்லை, இப்போ சின்ன சின்ன பால்ஸாக இது பண்ணி ஆவியில் வேக வச்சு அதை தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். தேங்காய் பூ போட்டு தாளிக்க போகிறோம். தாளிக்கும்போது ஒரு வத்தல் கிள்ளி போட்டோம்னா, வத்தலும் பெருங்காயமும் கிள்ளி போட்டோம்னா, வெங்காயம்லாம் போடக்கூடாது. இது ஏம்மா ஹாட் வாட்டரில் தான் பிணையணும்? ஹாட் வாட்டரில் பிணைஞ்சால் தான் வந்து இந்த பால் கொழக்கட்டைக்கு மட்டும்தான் பச்சை தண்ணியில் இது பண்ணணும். மற்ற இதுக்கெல்லாம் ஹாட் வாட்டரில் பிணைஞ்சால் தான் அது அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் சேர்ந்து வரும். ஒரு ட்ராப்பு எண்ணெய் விட்டு கரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வேணால் உருட்டி காமிச்சிட்றேன். இவ்வளோ சின்ன சின்னதாக உருட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்பூனாட்டி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய உருண்டையாக போடாதீங்க. இதை விட சின்னதாக போட்டால் கூட பரவாயில்ல. இது மாதிரி இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சொல்லுங்கள். உருண்டை திரட்டிட்டேன். இவ்வளவு தான் சின்னதாக. நீங்கள் இதை விட சின்னதாக உங்களுக்கு செய்ய முடியும்னா செய்யுங்க. நல்லா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டல் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தாளித்து உப்பு போட்டு செய்யணும். இது ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம பிணைஞ்சிருக்கோம். மாவு வந்து எல்லா கொழக்கட்டைக்குமே, இனிப்பு கொழக்கட்டையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உப்பு போட்டு தான் மாவில் பிணைவோம். அந்த உப்பு போதும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அப்புறம் நம்ம தேங்காய் போடுறோம், காரம் போடுறோம். காரம் உப்பு வந்து இல்லைன்னா காரம் ரொம்ப துண்டாக தெரியும். இதை போட்டு வேக வச்சுட்டு தாளிக்க வேண்டியதான். இப்போ வெந்துருச்சு இது. இதை வந்து நம்ம தாளிச்சிருவோம் காரம் போட்டு. இதுக்கு வேணுங்கிறது எண்ணெய், வத்தல், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு கிடையாது, பெருங்காயத்தூள் லைட்டாக போடணும். இன்னும் இவ்வளவு தான் இருக்குது. ஆனால் இன்னும் இதெல்லாம் பாதி தான் போடுவேன். தேங்காய் வந்து உங்களுக்கு பிரியப்பட்டது. உப்பு வந்து பிஞ்சு போடுங்க. ஏன்னா இதில் உப்பு போட்டு தான் பிணைஞ்சிருக்கோம். என்ன அதனால் உப்பு போட்டு இப்போ வந்து சட்டி சூடாயிருச்சு. இல்லை ஆவலை ஹையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப போட்டுறாதீங்க, திகட்டும் பிறகு. சும்மா இதுக்கு மட்டும் இவ்வளோ எண்ணெய் போதும். கடுகு வெடிக்கட்டும். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இதை அமர்த்திடுறேன். இந்த சூட்டுக்கே இதாகட்டும். அமர்த்திட்டேன். ஏன்னா இதில் வந்து தேவையான அளவு ரொம்ப கம்மியாக தான் உப்பு போட்டு அவ்வளோதான்.
மாதிரி மசாலா பண்ணி ரொம்ப டேஸ்டான சுண்டல் மாதிரியான கொழக்கட்டை. இது வந்து நீங்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஈவினிங் வந்து மழை பெய்கிற நேரம் சாப்பிடணும் போது தோணுச்சுன்னா இப்படி செஞ்சு ஒரு ஒரு சேவ் பண்ண முடியாது, ஒரு ஓமப்பொடி பண்ண முடியாது, அதுக்கு பதில் ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இது செஞ்சு சாப்பிடலாம். அவல் நினச்சி இந்த மாதிரி கொழக்கட்டை இது பண்ணி செய்கிறது வந்து சாப்பிட்றதுக்கும் திகட்டாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரமும் செய்ய முடியும். செஞ்சு பிள்ளையாருக்கு வந்து இந்த தடவை காரத்துக்கு வந்து சுண்டல், அதே மாதிரி உப்பு கொழக்கட்டை, கார கொழக்கட்டை இது செஞ்சு பிள்ளையார் சதுர்த்தியை ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள்.